சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. புளு சட்டை மாறன் பாடி ஷேமிங் பண்றதுல இருந்து ஒருத்தர் வச்சு செஞ்சு அப்படி பண்றாரு வந்து எல்லாரும் காசு வாங்குறாங்க. காசு வாங்காத ரிவ்யூவர் யாருமே இல்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. அந்த படத்துக்கு புளு சட்டை மாறன் காசு கேட்டு இவங்க தரலன்னு சொல்லி அவர் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி அப்புறம் அவர் மேல வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நல்லா சொல்றதுக்காக காசு கேட்டாரு. இப்ப என் படம் மனுஷனானின்னு என் படம், என் படத்துக்கு நான் வந்து அவருக்கு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து விளம்பரம் கொடுத்தேன். அதுக்கு வந்து சம் அமௌண்ட் ரிவ்யூ வந்து வரல, ரிவ்யூ வந்து பண்ணலையான்னு கேட்டேன். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்கல. ஆனா அந்த சொன்ன விதம் இருக்குல்ல, தனி மனிதனா வச்சிருக்கிற ஒரு புளு சட்டை மாறனோ அல்லது இட்ஸ் பிரசாந்தோ சம்திங் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்ப யாரெல்லாம் ரிவ்யூ காசு வாங்குறாங்க சொல்லுங்க. யாரு வாங்கல? இல்ல இப்ப காசு வாங்குறாங்கன்னா ஓகே, காசு நீங்க தானே கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு வந்து புளு சட்டை மாறன் வந்து ஆன்டி இண்டியன் ஒரு படம் பண்ணாரு, ஒரு கேவலமான ஒரு படத்தை பண்ணாரு. அவரால் ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் பயங்கரமா விமர்சனம் பண்ண ஒரு ஆள் வந்து அப்ப எப்படி வந்து அவருக்கு அந்த தகுதி போயிருச்சா? அதுக்கப்புறமும் வந்து விமர்சனம் பண்றதுக்கு வந்து தகுதி இல்லைல்ல, அப்ப எப்படி விமர்சனம் பண்ணலாம்? கேபிள் சங்கர்னு ஒரு ஆள் பயங்கரமா கழுவி ஊத்துறது, தனக்கு தான் கையில வந்து பேனா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு வந்து எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து தொட்டால் தொடர்னு ஒரு படம் எழுதுனாப்ல, எழுதிட்டா இனிமே நீ பேனாவை தொட்டு எழுதவே கூடாது அப்படின்னு திட்டினாங்க. ப்ரூவ் பண்ண முடியல. நீ எப்படி வந்து அடுத்த படத்தை பத்தி பேசல வந்து என்னமோ புளு சட்டை மாறன், இன்னொருத்தர் பரத்வாஜரங்கன் ரொம்ப புனிதமானவங்க. நீங்க எடுத்த பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். அதுல பார்த்த அந்த 2 பேர் தான் ரொம்ப சூப்பர், அப்படி காசை வாங்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா. அதுக்கு பரத்வாஜரங்கன் வந்து காசு கேட்டது என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு போட்டிருக்காரு. புளு சட்டை மாறன் வந்து நானே உதாரணம். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஒரு சினிமா கன்சல்டன்ட் திரு கசால் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த வாரம் நீயா நாளில் பார்த்தேன் உங்களை. நீங்க பேசின கருத்துக்கள் வந்துட்டு இன்னைக்கு இணையத்தில் நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ட்ரோல் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. ட்ரோல் தான் போயிட்டு இருக்காங்க நிறைய. பிகாஸ் நீங்க சொன்ன கருத்துல என்ன முரணா இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கே நான் சொல்றேன், சினிமா வந்து பொது சொத்து கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையும் சரி. கோபிநாத் கேட்டுட்டு இருக்காரு, நீங்க என்ன ரிவ்யூவர்ஸை மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேல அடங்க மாட்டாங்களே அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அது பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அடங்க மாட்டாங்களே அப்படின்னா நீங்க போன் பண்ணி மிரட்டுறத உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு இல்லங்க அவங்க இந்த அளவுக்குலாம் பேசுற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்களா? இது என்னன்னு எனக்கு தெரியணும். 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்து இது உங்கள் சொத்து, பொது சொத்து அல்ல. அதுதான் வந்து ட்ரோல் எக்கச்சக்கமா போறது. நான் சொன்ன மீனிங் ஒன்று இருக்கு. என்னன்னா பொது சொத்துனா என்ன, தனிப்பட்ட சொத்துனா என்ன. துணி கடைன்னு வச்சுக்கோங்க, காதி கிராஃப்ட் இருக்குல்ல, அது எடுத்தோம்னா அது பொது சொத்து, கவர்மெண்ட் நடத்துறது. சரவணா ஸ்டோர் எடுத்தோம்னா ஒரு தனிப்பட்ட உரிமையாளர். இது அர்த்தம் புரியுது இல்ல? இதுல வந்து காதியில் ஏதாவது பிரச்சனை எது இருந்துச்சுனாலும் யாரும் போய் என்ன விமர்சனம் பண்றது எல்லாம் பண்றது உண்டு. மற்றபடி அங்க போயிட்டு நீங்க வச்சிருக்க கடை சரியில்லை, இந்த கோணலா இருக்கு, துணி வந்து மட்டமா இருக்கு, இது பண்ற இல்ல வேலை அதிகமா பண்ற, என்ன பண்றங்கிறத வளைச்சு பண்றது இருக்குல்ல, அது வந்து அவங்க அக்செப்ட், யாரும் வந்து எந்த தொழில் அதிபரும் ஒரு வியாபாரியும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒன்று. அப்போ என்ன, அது வந்து தனிப்பட்ட ஒருத்தரோட சொத்து, அது வந்து பொதுமக்களோட வசதிக்காக விற்பனை பண்றாரு. இது எப்படி சார் படத்தையும் ஒரு கண்டிப்பா இதுல வந்து டிவி எடுத்துக்கங்க, தூர்தர்ஷன் வந்து பொது சொத்து, சன் டிவியோ விஜய் டிவியோ இதுவோ எல்லாமே வந்து தனிப்பட்ட ஒருத்தர் சொத்து. ஓகே, அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இது தனிப்பட்ட இது சொத்து, இது பொது சொத்து அல்ல. நீங்கள் வந்து இந்த உரிமை இருக்குல்ல, இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கேன், ஓகே, நீங்கள் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி வச்சுக்கோமே. இதுக்கு வந்து உரிமையாளர் யாருன்னா நான் உரிமையாளர். நான் வந்து அந்த படத்தை எடுத்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துட்டேன். அதை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நான் முழுக்க எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு உரிமையாளர், அந்த சொத்து வந்து என்னோடது இல்லை. யார் வாங்கினா அவங்க சொத்து. இந்த படம் வந்து மொத்தத்துக்கு இந்த சமுதாயத்துக்கே ரொம்ப சூப்பர் கருத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அரசு வந்து இதை வாங்கி வெளியிட்டாங்கன்னா அது பொது சொத்து. ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அது வந்து தனிப்பட்ட எழுத்தாளர் பதிப்பகம் போட்டிருக்காங்கன்னா அது தனிப்பட்ட சொத்து. அது விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது விமர்சனம் அடுத்த கட்டம் வருது. இப்போ பொது சொத்து தனிப்பட்ட சொத்துங்கிறதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. தியேட்டரில் வந்து போட்டதுனாலேயே அது வந்து பொது சொத்து அல்ல. இது வந்து எப்படின்னா பொதுமக்கள் பார்வைக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து உரிமை கொண்டாட முடியாது.
ஒரு முறை 200 ரூபா கொடுத்தோம், 150 ரூபா கொடுத்தோம், 100 ரூபா கொடுத்தோம், ஒரு முறை நீங்கள் பார்க்கறதுக்கு அந்த உரிமை. அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஷோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே டிக்கெட்டை வச்சு அடுத்த ஷோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்கள் உரிமை ஒரு ஷோவுக்கு. அப்போ அந்த சொத்து யாரோடதுன்னா தயாரிப்பாளரோடது. அதை சப்போஸ் தியேட்டருக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்களோட சொத்து. ஷேர் பேசிஸில் இருந்தால் அவங்க வந்து பார்ட்னர். அது வரைக்கும் நீங்க சொத்து. இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ரிவ்யூவே பண்ணக்கூடாதா, அது சொத்து நான் ரிவ்யூ பண்ணக்கூடாதா? என்னன்னா ரிவ்யூங்கிறது என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு கன்சியூமரா நான் படத்தை பார்த்தேன், இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்க வந்து உங்க வால்ல எழுதுறீங்க. ஓகே, இப்போ ஃபேஸ்புக் எழுதுறீங்க, இன்ஸ்டாகிராமு, எக்ஸ்தலத்தில் எழுதுறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூ கிடையாது. உங்கள் ரிவ்யூ வந்து உங்களுடைய கருத்தை வெளியிடும் போது உங்களுக்கு அது மூலமாக ரெவென்யூ எது வரலையோ அது வந்து விமர்சனம். நீங்கள் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோவே ஓடி வந்து பார்த்துட்டு உங்களுடைய ரெவென்யூக்காக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ரெவென்யூ எப்போ ஜாஸ்தி வரும்? உங்களுக்கு வியூ நிறையா வரணும். வியூ எப்போ வரும்? நீங்கள் பாசிட்டிவாக இது சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறைகளையே சொல்லாமல் நிறைகளை சொல்லும்போது, அல்லது குறைகளை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத சொல்லும்போது உங்களுக்கு வந்து வியூஸ் வராது. உதாரணத்துக்கு பேரை சொல்லி சொல்லலாமே, நான் அங்கே எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் இட்ஸ் பிரசாந்த். அவருக்கு 4 வருஷமாச்சு ஒழுங்கா தூங்கி ஏகப்பட்ட மெட்டல் கால் வருதுன்னா சொன்னார். புழு சட்டை மாறன் பாடி ஷேமிங் பண்ணுறதுலேருந்து ஒருத்தையும் வச்சு செஞ்சு அப்படி பண்ணுறாரு. வந்து அது வந்து முன்னாடி திண்ணையில் உட்காந்து டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அங்கே பேசுகிற வரைக்கும் பெருசாக வந்து ரீச் அந்த வட்டத்துக்குள்ளே வரும், பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து ரொம்ப பெருசாக போகுதில்ல, மில்லியனில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணால் 5 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வருது. ஒன்று சார், அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு தியேட்டரில் நீங்கள் தான் ரிவ்யூ போட்டு காட்டுறீங்க, பிரசாத் லேபில் வாரத்துக்கு ஒரு 10 படம் நீங்கள் தான் போட்டு காட்டுறீங்க, இந்த ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்கள ரிவ்யூ பண்ண வர வைக்கிறது நீங்கள் தான், அவங்கள உருவாக்கி விட்டது நீங்கள் தான். இப்போ வந்துட்டு முன்னாடி ஒரு 10-15 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. அது தாண்டி ஏகப்பட்ட 300 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, 300 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 300 ரிவ்யூவர்ஸை உருவாக்கி விட்டது நீங்கள் தானே. நீங்கள் தானே அதை பண்ணி, அது என்ன, அது தனியாக உருவாக்குறது இல்லை. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகம் வந்த உடனே அவங்க வளர்ந்து வர்றாங்க. தயாரிப்பாளர்கள் வந்து தயாரிப்பு சினிமா சம்மந்தப்பட்டவங்க பயன்படுத்த விரும்புகிறாங்க. நாங்கள் வந்து படத்தை போட்டு காமிக்கிறாங்கன்னா இது வந்து தயாரிப்பாளரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க எல்லா வழியிலையும் வந்து இதை விளம்பரம் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு சடங்காச்சு அப்படின்னா முன்னாடி ஊரில் வந்து குழாய் கட்டி பூ புனித நீராட்டு விழா வைப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பொண்ணு சடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே, அது மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறது இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து எடுக்கிறது வந்து எப்போவுமே நான் சொல்கிறது உண்டு, நீங்கள் எடுக்கிறது படமா அல்லது கல்யாண வீடியோவா. கல்யாண வீடியோ எடுத்தோம்னா நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம், படமாக இருந்தால் பப்ளிக் டிஸ்பிளேக்கு பண்ண போவோம். அது எந்த வழியே போவோம்? ஒன்று வந்து போஸ்டர் ஓட்டுவோம், பேப்பரில் விளம்பரம் கொடுப்போம். டிஜிட்டல் இதில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ படத்தை எடுத்துகிட்டு ஆகாயம் தமிழில் வந்து நான் விளம்பரம் கொடுக்குறோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து விளம்பரம் கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி இந்த வந்து ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல, அந்த கருத்துக்கள் வந்து ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை மீறாமல் சொல்கிற வரைக்கும், இதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து வெப்பில் இருந்தாலும் சரி அல்லது பிரிண்ட் மீடியாவில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லை மீறாமல் பண்ணாங்க. அது போக டைம், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா 1 வாரம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழிச்சு தான் விமர்சனம் வரும். இங்கே ஈவன் வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சுன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சண்டே தான் விமர்சனம் வரும், மறுநாளே வர்றதில்லை. அப்போது இது வந்து எப்படின்னா பப்ளிக் டிஸ்பிளேக்கு சாதாரண பொதுமக்கள் போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ இப்படி பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி இது சரியாக பண்ணலையே அப்படின்னு சொல்லி இருக்கும், அல்லது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படி ரெண்டுமே வரும். என்னென்னா இப்போது ஒரு ரிவ்யூவர், இப்போ பிரசாந்த் ரிவ்யூவோ அல்லது புழு சட்டம் மாறனோ அல்லது வேறு ஆளுக்கு நிறையா இருக்காங்க, அவங்களது வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஷோலையே பார்த்துட்டு இன்றைக்கி வந்து 9 மணிக்கு ஷோ போடுறாங்கன்னா 9 to 11 படம் பார்த்துட்டு உடனே பேசி 12 மணிக்கு வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஷோ போகலான் இருக்கிறவங்களே வந்து போக முடியாது, இது படம் அது பார்க்க வேண்டாம் அப்படின்னு இதில் வந்து சப்போஸ் அப்போ போட்டு ஒரு 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் வந்து பின் வாங்குறாங்க. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இது வந்து எப்படின்னா இப்போது படத்தை வந்து பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்கிறது வந்து தயாரிப்பாளர் சைடில் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காசு கொடுத்தா தான் நான் வரலான்னு பெய்டு ரிவ்யூன்ற மேட்ரு அங்கே வந்துச்சு. நீங்கள் காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் நிறைய பேர் வந்து இல்லை காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, சில பேர் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்க, நாங்கள் ட்ரை பண்ணாங்க, நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க காசு வாங்குறாங்களா? ஒரு படத்தை எல்லாரும் காசு வாங்குறாங்க, காசு வாங்காத ரிவ்யூவர் யாருமே இல்லை.
இல்ல இப்ப காசு வாங்குறாங்கன்னா ஓகே, காசு நீங்க தானே கொடுக்குறீங்க. அந்த பாயிண்ட் வரும். இப்போ விளம்பரம் வந்து என்னென்ன அவென்யூ சொன்னல, ஒரு போஸ்டர் போட்ட மாதிரி இது சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து எங்கள் படத்தை பார்த்தினா நீங்கள் வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்குது, நீ உங்களால் வந்து 1,00,000 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, சில நேரம் வந்து படம் வெளிவரதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனலில் முன்னாடி விளம்பரம் போடுறோம்ல, அந்த விளம்பரம் போடுற மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி பேசினா இன்னும் 4 பேருக்கு போய் சேருமே அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து, இது ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி. ஓகே. இல்லை எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு ரிவ்யூவருக்கு? எவ்வளோ கொடுப்பீங்க? அது வந்து 5,000 இருந்து 50,000 ரூபா வரைக்கும் உண்டு. ஓகே, 5,000 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும். இது எப்படி கேட்டகரி எப்படி பிரித்து வச்சிருப்பீங்க? அது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வியூஸ் எப்படி போகுது அப்படிங்கிற பொறுத்தம் ஒருத்தருக்கும் அவங்க சிறுசாக டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்க தானே செய்கிறீங்க. அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க. இது வந்து இது எல்லாரும் கொடுக்கறது இல்லைங்க. யாருக்கு வந்து இப்போ நம்ம படம் வந்து ரீச் ஆகணும்னா விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பராக இருக்குது, மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொலகார ஹாஸ்பிட்டல், இது நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படின்னு வந்து தனக்கு வியூ கிடைக்கணுக்காக ஒரு 50 பேர் போய் அங்கே நின்று வந்து முடியுமா? எனக்கு புரியவே இல்லை சார். ஆக்சுவலி பார்க்குறவங்களுக்கும் புரியாது. நீங்கள் காசு கொடுத்து ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதை தான் சொல்ல வரீங்களா? அது இல்லை, சில நேரங்களில் சில ரிவ்யூஸ்ட்டை இதை அப்ரோச் பண்ணி காசு கொடுத்து இதை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி. இந்த பப்ளிசிட்டியவும் ரிவ்யூவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரிவ்யூங்கிறது அவங்களாவே பண்ணுறது. அதுபோக நான் வந்து நல்லா ரிவ்யூ பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு இவங்க டிமாண்ட் பண்ணுறது உண்டு ரிவ்யூவர்ஸ். அப்புறம் ட்வீட் போட சொல்லி காசு கொடுத்து அதுக்கு வந்து ஒரு தனி அங்கே இருக்க ரிவ்யூவரே சொன்னார், நான் ட்வீட் போட மட்டும் காசு வாங்கிப்பேன், மற்றதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ட்வீட் போடுறதுக்கு நீங்கள் காசு தரீங்க. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இது வந்து ரீச் ஆகணும், இவ்வளோ வியூஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணி தான் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி தவறா அப்படின்னு கேட்டால் பப்ளிசிட்டி தவறு இல்லை. அது எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன், நான் ப்ராடக்டை வாங்குறேன், அதில் வந்து ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். அது ஒரு மிக்சின்னு வச்சுக்கலாம், மிக்சி தான் அது. அது வந்து சட்னி அரைக்கும், மாவு அரைக்கும், அவ்வளோதான் அது. அதை தாண்டி வந்து இதில் நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா இதில் வந்துட்டு படம் பார்க்கலாம், இதுல இருந்து அது சொல்றது இல்லை, அப்படி சொல்றது இல்லை. அந்த மாதிரி இப்போ செய்கிறாங்களே. ரீசெண்டாக மர்மன்னு ஒரு படம் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் காசு கொடுத்து சினிமாவில் வந்து தான் பண்ண வச்சிங்க. பயங்கரமாக சொன்னாங்க, படம் அப்படி இப்படினாங்க. நான் உட்பட நிறைய பேர் போய் படத்தை பார்க்குறோம், எங்களுக்கு அவங்க அதாவது படம் நல்லா இருக்கு, ஓகே ஓரளவுக்கு இந்த படத்தை பார்க்கலான்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே சொல்லும்போது எங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது. இன்னைக்கு தக் லைஃப் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபேக் ரிவ்யூஸ் வந்தாலும் பாருங்க, கமலஹாசனுக்காக நீ இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி ஒரு 4-5 இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவங்க காசு கொடுக்காமையா பேசுறாங்க. அப்படி கொடுத்து பழகிட்டீங்க, அவங்க வாங்கி பழகிட்டாங்க. அதான் இதில் வந்து இப்போ கொடுத்து வாங்கின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த இடத்துல தயாரிப்பாளர் சைட்லேருந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பப்ளிசிட்டிக்கு வந்து இது ஒரு அவென்யூ, அதுவும் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து தப்பாக பேசாமல் ரைட்டாக, நான் தப்பாக தான் பேசுவேன், ரைட்டாக பேசுகிறதா எனக்கு காசு கொடு அப்படிங்கிற மிரட்டல் அங்கேருந்து இருக்கு. அந்த பக்கம் அது இருக்கு. அதனால தான் இருக்கு. ஏன் வந்து தயாரிப்பாளர் அவங்கள மிரட்டுறாங்க? நீ வந்து ஒழுங்கா, அதாவது காசு கேட்பாங்க, கொடுக்கலையா உடனே தப்பாக பேசுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த படத்துக்குலாம் ஏன்டா போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. படத்தை வந்து இன்னொன்று வச்சுக்கோங்க, அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கோர்ட் இருக்குது டெல்லியில். அதோட மெயின் இது என்ன தெரியுமா? இந்த இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தொழில் பண்ணுறதுக்கான உரிமை உண்டு. இப்போது நீங்கள் பண்ணுற தொழிலை நான் வந்து தடுக்க முடியாது. ஓகே, நான் பண்ணுற தொழிலை நீங்கள் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுற தொழில் வந்து இது நல்ல தொழில், இது அருமையான ப்ராடக்ட் இப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் விளம்பரப்படுத்துகிற பூரா தவறு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து உரிமை இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் தப்பாக பேசுவேன், நீங்கள் தப்பாக பேசாமல் இருக்கேன்னு எனக்கு காசு கொடுன்னு சொல்லிருக்குல்ல, அந்த த்ரெட்டை நீங்கள் வந்து கிரைம். யாரெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி? உதாரணத்துக்கு ஒன்றே சொல்லுவோமே, சார்லி சாப்ளின் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அம்மா கிரியேஷன் சிவா வந்து அதோட தயாரிப்பாளர், சக்தி சிதம்பரம் வந்து அதோட டைரக்டர். ஓகே, இவர் வந்து பிரபுதேவா நடித்த படம். அந்த படத்துக்கு இவர் புளு சட்டை மாறன் காசு கேட்டு இவங்க தரலேன்னு சொல்லி அவர் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி அப்புறம் அவர் மேலே வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓகே, உங்கள்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது அதுக்கான? நீங்கள் வந்து நெட்டில் பாருங்கள், கமிஷன் கொடுத்த நானும் கூட போயிருந்தாங்க. ஓகே, அதை கொடுத்து உடனே வந்து காசு கேட்டார்னா நல்லா சொல்கிறதுக்காக காசு கேட்டார் அந்த படம்? ஆமாம், தப்பாக சொல்ல மாட்டேன், எனக்கு காசு கொடு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அப்படித்தான் அது சொல்லி, இன்னும் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போ நான் தப்பாக பேசணும், தப்பாக பேசி அதையும் ப்ரூஃபாக வச்சு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கலை. எந்த ஒரு பத்திரிகையாளர் மேலேயும் இங்கே இருக்கிற காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை. அப்படிங்கும்போது இதை வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ தக் லைஃப் எடுத்துக்கோமே,
இந்த தக் லைஃப் வந்த உடனே லபன்னு போயிட்டு ஆளாளுக்கு போட்டு கழுவி ஊற்றி இன்னைக்கு தக் லைஃப் வர்றதுக்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் தக் லைஃப் வந்து 1000 கோடியா இவ்வளோ கமல் மணிரத்னம் படம் சிம்பு அசோக் செல்வன் இருக்காரு திரிஷா இருக்காங்க பயங்கரமான படம் எல்லாம் எதிர்பார்ப்பு உலகமே எதிர்பார்த்து நிற்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயும் பெர்சனல் இதுலேயும் ஏகப்பட்டது பேசி ட்வீட் போட்டு இதை போட்டு காசு எல்லாருக்கும் காசு செலவு பண்ணாங்க வந்து பயங்கரமாக பேசி முடித்தாங்க மறுநாள் வந்த உடனே கழுவி ஊற்றுனாங்க அப்படி ஊற்றும்போது என்னாச்சுன்னா FDFSன்னு ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லி ரசிகர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி அவங்க வந்து போட்ட உடனே 12 மணிக்கே எல்லா இடமும் வந்து படம் பார்க்க நினைச்சவங்க கூட வந்து ஐயோ படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர். இந்த தக் லைஃப் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தக் லைஃப் வந்து மோசமாக எடுத்தால் ஃபெயில் ஆகட்டும் தப்பே இல்லை. ஒரு தயாரிப்பாளராக ஒரு டைரக்டராக எனக்கு வந்து தக் லைஃப் வந்து படம் வந்து நல்ல படம் இல்லை. ஆனால் அவங்க வந்து சில விஷயங்கள் சிலருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கும். அதை பொதுமக்கள் ஜெனரலாக பார்த்து அவங்க தீர்மானிச்சுக்கிறட்டுமே. நீங்கள் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு வந்து காமெடி பிடிக்காது. ப்ளூ சட்டை மாறன் சொன்னீங்க இல்லையா, சார்லி சாப்ளின் 2 படத்துக்காக கேட்டார். அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதான் சொல்றேன். அவர் கேட்டாரா நீங்க போய் அவர் அப்ரோச் பண்ணீங்களா? அவர் கேட்டது இல்ல அவரே ஃபோன். நான் வந்து நேரடியா இல்லைங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட போயிருந்தேன். அப்போ வந்து அங்க சொன்ன விஷயம் அம்மா கிரியேஷன் சிவாவுக்கு அவர் ப்ளூ சட்டை மாறன் கால் பண்ணி இந்த படம் ரிவ்யூ சிவாவோட கூட இருக்கிறவங்களுக்கு சரி வந்து ப்ளூ சட்டை மாறன் கால் பண்ணி எனக்கு வந்து இவ்வளவு பணம் வேணும், அப்பதான் வரத ரிவ்யூ பண்ணுவேன்னு சொன்னாலும் நல்லா பண்ணுவேன் இருக்கு. இப்போ என் படம் மனுஷன் அணின்னு என் படம் வந்து என் படத்துக்கு நான் வந்து அவருக்கு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து விளம்பரம் கொடுத்தேன். சரி ஓகே, அதுக்கு வந்து சம் அமௌண்ட் கொடுத்தேன். ரிவ்யூ வந்து வரல, ரிவ்யூ வந்து பண்ணலையான்னு கேட்டேன். நாங்கள் வந்து சில கேட்டகரி சில விஷயங்கள் வச்சுருக்கோம், அது ஓப்பனாக வந்து என்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்கல. ஆனால் அந்த சொன்ன விதம் இருக்குல்ல, உங்ககிட்ட ப்ளூ சட்டை மாறன் ஆமாம் நேரடியாக பேசினதான். அதுக்கப்புறமா நேரம் மீட் பண்ணோம் பேசணும், அதை வேறு. அப்போ நான் சொன்னது எனக்கு பரவாயில்ல நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னாரு, அது நான் வந்து சில கேட்டகரி சில ஐட்டங்கள் வச்சுருக்கேன், அப்போ தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து இப்போ நான் தான் ப்ரூஃப் இதுக்கு. நான் வந்து எப்படின்னா அவர் வந்து மானகண்ணியாக பொய் சொல்லி குற்றம் சுமத்தி அப்படிலாம் பண்ணலை. ஆனால் அவர் சொன்னார் இப்படி. நான் கேட்டது என்ன சொன்னீங்க ஆக்சுவலி, நான் வந்து எனக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டேன். ஒரே வார்த்தை, சரி போதும் உங்கள் கேட்டகரி நீங்களே வச்சுக்கங்க, ஆனால் என் படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குது. அதாவது ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர் வந்து என் படத்தை எடுத்துட்டமே இதை வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கணுமேன்ற தவிப்பில் வந்து யாராவது வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்தாங்க ஒரு 5000 வச்சுக்கோங்க, நீங்கள் எதாவது உங்கள் 1000 பேர்னு சொல்லுங்கள். பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற மாதிரி தான் இது. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களா, நல்லா இல்லைனாலும் படத்தை பற்றி நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு யார் காசு கொடுப்பா? ஓ, நீ நல்லா இருக்குன்னு சொல்லதான் காசு கேட்க. ஆமா, இது விளம்பரம் தானே. விளம்பரம் நான் பண்ண படம் வந்து தப்பு தானே சார்? இல்லைங்க, இது என்னோட ப்ராடக்ட்டுங்க. என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் விளம்பரம் பண்றேன். ஓகே, நான் சட்ட ஒரு விளம்பரம்ங்கிறது வேற, விமர்சனங்கிறது வேற. இப்போ நீங்க இப்போ நல்லா பாருங்க, ஒரு விமர்சனம் பண்ற சேனல்லே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விளம்பரம் வரும். இப்போ தக் லைஃப் பத்தி விமர்சனம் அந்த சேனல்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூட தக் லைஃப் வந்து திரையரங்கில் வெளியா இருக்குன்னு விளம்பரம் வரும். மக்களுக்கே அது புரியும், அது விளம்பரம், இது விமர்சனம்ட்டு. விமர்சனத்தை விளம்பரம் அங்கதான் பிரச்சனையே. ரிவ்யூவர், கிரிட்டிக், இன்ஃப்ளூயன்சர், இந்த 3 வந்து இப்போ நிறைய மிக்ஸ் ஆகி போய் ரொம்ப குழப்பத்தில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்த்து உங்கள் சேனலில் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. சப்போஸ் படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்கே நடித்த ஆளை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறீங்க. ஓகே சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து விமர்சகரா அல்லது ரிவ்யூவரா அல்லது இன்ஃப்ளூயன்சரா? நீங்கள் ரிவ்யூவர். இப்போ ரிவ்யூவர்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தியேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சதோ இந்த படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லி இதில் வந்து ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மக்களே யாரும் போய் இந்த தியேட்டருக்கு போய் படமே பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னொன்று, உங்களுக்கு வந்து காமெடி பிடிக்கும், எமோஷன்ஸ் பிடிக்காது, பேய் படம் பிடிக்காது, ரிவெஞ்சு பிடிக்கும், சில ஐட்டம் வச்சுக்கோமே. உங்களுக்கு ரிவெஞ்சு பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது, என்ன ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அப்போது விமர்சகர்களுக்கான இப்போ வந்து ஒரு நிறுவனமாக இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் பிரச்சனை இல்லை. தனி மனிதனாக வச்சிருக்கிற ஒரு ப்ளூ சட்டை மாறனோ அல்லது எச் பிரசாந்தோ சம்திங் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தனி மனிதர், அவங்களோட யூடியூப் சேனல். இல்லை சார், இதை உருவாக்கி விட்டதே நீங்கள் தான். இல்லைங்க, இல்லை சார், நானே சொல்கிறேன். இப்போ ஒரு காலத்தில் பிரசாத் லால் படம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில சேனல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீம் சேனல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள முதல் வரிசையில் உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறது நீங்கள் தான். நீங்கள் தான் படம் பார்க்க வைக்கிறீங்க, அதை பேச வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அவங்க காசு கேட்குறாங்க. அந்த கிராஸ் இல்லை ஒரு விஷயம் தாங்க.
இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு, அந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணலான்னு வரும்போது அவங்கள பயன்படுத்துகிறோம், காசு கொடுக்குறோம், நீங்கள் வந்து இதை பற்றி வெளியில் வந்து சொல்லுன்னு சொல்கிறீங்க. விமர்சகரை சொல்கிறீங்க, நீ சொல்கிற விமர்சகரை சொல்லலை, நான் வந்து இப்போ ப்ளூ சட்டை மாறன்னு சொல்கிறீங்க, பிரசாந்தை சொல்கிறீங்க, ஓகே. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குன்னு நீங்கள் தானே. இப்போ அவங்க வந்துட்டு இப்போவும் இருக்குங்க. இப்போ எல்லா கார்பரேட் கம்பெனி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இன்ஃப்ளூயன்சர் உண்டுங்க. வந்து அது வந்து தவறு இல்லைங்க. இப்போ நான் ஏன் படமாக வச்சுருக்கேன், அல்லது நான் வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இந்த ஃபோனை வந்து இந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறேன். கண்டிப்பாக ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக. என்னைக்கு வந்து சந்தைக்கு வந்துருச்சோ, ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி படம் பார்க்க வர்றாங்களோ, அல்ல நம்ம வந்து வியாபாரத்துக்காக இவ்வளோ பணத்தை போட்டு இவ்வளோ லாபம் பார்க்கணும்னு நினச்சி வர்றோமோ, இது கண்டிப்பாக ப்ராடக்ட். ஓகே. அப்போ ப்ராடக்ட்டில் இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, சீரம் விற்கிறாங்கன்னா விட்டமின் சி இருக்குது, நியாசைமேட் இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. சீரம்ல இருக்குன்னு நம்பி வாங்கி போடுறாங்க, அதுக்கான ரிசல்ட் வருதா வரலன்னு வெயிட் பண்ணி பார்த்து வாங்குறாங்க, ரிப்பீட்டாக வாங்குறாங்க. ஒரு சினிமா இதில் எமோஷன் இருக்கு, விழுந்து சிரிக்க போறீங்க, காமெடி இருக்குன்னு சொல்றாங்க, படத்துள்ள படம் ஒன்றுமே இல்லை, என்ன பண்றது? இப்போ நீங்க சொல்ற அதே ஐடியா நான் சொல்றேன், சினிமாவை பத்தி தெரிஞ்ச ரிவ்யூவர் கிட்ட நீங்க வர்றதை விட இன்ஃப்ளூயன்சருக்கு 5000 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் வித்து கொடுனா அது ரொம்ப தப்பு தானே சார்? என்னன்னா இப்போ சீரம் சொல்றீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஊரா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ஆளை வச்சு வந்து விற்கிறாங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்தால் கண்டினியூ ஆகும், நல்லா கண்டினியூ ஆகாது. ஒரு நாள் காசை இழந்துறாங்க. ஆனா இது வந்து முதல்ல வந்து ஓப்பனிங்லேயே வந்து இந்த ப்ராடக்டை நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல ஒரு பெரிய கூட்டம். உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு ரிவ்யூவர்ஸ்ட்ட தான் பிரச்சனை. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வித்து கொடுத்துறாங்க உங்களுக்கு. இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வந்து யூடியூப் தான் பயன்படுத்துறாங்க, அவங்க தான் நின்று பேசுறாங்க, 4 பேர்கிட்ட உட்காந்து பேசுறாங்க, எல்லாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி. அந்த வித்தியாசம் நான் முதல்ல சொன்னேன்ல, இதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் அல்லது நமக்கு வந்து பப்ளிசிட்டி அண்டு ரிவ்யூ, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து என்னைக்கு காசு வாங்காம அவருக்கு வருமானம் வராம தன்னோட விஷயத்தை வந்து கருத்தை வெளியே சொல்றது இருக்குல்ல, அது வந்து ரிவ்யூ. பணத்துக்காக அவங்க பண்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து வெறும் ரிவ்யூ அல்ல. யாரெல்லாம் ரிவ்யூ காசு வாங்குறாங்க சொல்லுங்க? யாரு வாங்கல? ஒரே இதே தான் சொல்றீங்க, யாரு வாங்கலன்றீங்க. அவ்வளவுதான். இப்போ 200 பேர் இருக்காங்க, 200 பேர் வாங்குறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல வந்து யாரு? எல்லாருமே வாங்குறாங்க. ஏதோ ஒரு முன்னாடி வாங்குறாங்க, இல்ல பின்னாடி வாங்குறாங்க, ஏதோ வகையில எல்லாரும் காசு வாங்குறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலைங்க. பிரச்சனை என்னன்னா, ரிவ்யூ வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது. நீங்கள் படத்தை ரிவ்யூ பண்ணதை படத்தை ரிவ்யூ பண்ணுங்க. படத்தில் வந்து இந்த மாதிரி கேமரா கோணம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா வச்சிருக்கலாமோ, இது வச்சிருக்கலாமோ, இந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இந்த படம் இந்த ஜேனரில் எனக்கு இந்த படம் வந்து சுமாராக தெரிஞ்சது. நீங்கள் சொல்றது வந்து பொது கருத்து, மாறுபட்ட கருத்து எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இப்போ இருக்க ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்சனலாக பேசும், ரொம்ப பர்சனலாக போகிறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஓப்பனிங்லேயே வந்துட்டு இது நல்லா இல்லை, இது இல்லை, அப்படி போச்சு, இது போச்சுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து அப்படி பேசி எப்படி பார்த்தாலும் ஆடியன்ஸ்டே வந்து கேட்குறாங்க இல்லையா. அதுவே வந்து என்ன கேட்டால் வந்து தவறான இதாக இருக்கு. பப்ளிக் போய்ட்டே கேட்கக்கூடாது. இல்லை, கேட்கக்கூடாதுன்னா கேட்குற விஷயம் இருக்கு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஷோலேயே கேட்டு அடுத்தடுத்த ஷோவுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம தடை பண்ணிடுறோம்ல, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இல்லை சார், இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கீங்க, டைரக்டர் இல்லைங்க. ஒரு விஷயங்க, இப்போ 10 பேர்ட்ட கேட்குறோம், 10 பேரில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜேனர் வந்து பிடிக்கல, இன்னொரு சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு சிலருக்கு பிடிக்குது. இப்போ மெய்யழகன் படம் வந்து பொதுவாக வந்து பிடிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஓடுது. பொதுவாக பிடிக்கல மெய்யழகன், தியேட்டரில் ஓடலை, ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்ச படமாக மாறிச்சு. எப்போ மாறிச்சு? அப்போ ஏன் வந்து அந்த இடத்த வந்து நம்ம தப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறேன். இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ லாஸ்ன்னு சொல்கிறீங்க. இவங்களால இந்த விமர்சனம்ன்ற பேரில் அவங்களுக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காக பாடி ஷேமிங் பண்ணி தவறாக பேசி அவங்களுக்கு ரிவ்யூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகப்படுத்தி நிறைய வியூவர்ஸ் வரணும்னு சொல்லி வியூஸ் வர வச்சு காசு பார்த்து அது மூலமாக சிலர் வந்து மிரட்டல் பண்ணி காசு வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அது வந்து தவறுன்னு சொல்கிறோம். விமர்சனத்தை மிரட்டுறீங்களா? எப்படி இல்லை நீங்கள் மிரட்டுறீங்களான்னு மிரட்டினாங்க நானே கேள்விப்பட்டேங்க. நான் எங்கங்க மிரட்டுறேன் நான்? இல்லை, நீங்கள் அடங்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, இந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தப்பாக பேசுறது வந்து ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்போ கமிஷன் ஆஃபீஸில் எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் இப்படி தான் திரும்ப பேசுவேன். உதாரணத்துக்கு வந்து புலு சட்டை மாறன் வந்து ஆன்டி இண்டியன் ஒரு படம் பண்ணார், ஒரு கேவலமான ஒரு படத்தை பண்ணார். அவரால் ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஒரு ஆள் வந்து அவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ எப்படி வந்து அவருக்கு அந்த தகுதி போயிருச்சா? அதுக்கப்புறமும் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து தகுதி இல்லைல்ல. அப்போ எப்படி விமர்சனம் பண்ணலாம்? நீ வந்து ஒரு படத்தை எடுத்த அந்த படம் வந்து நல்லா சூப்பராக இருந்திருக்கணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். தங்கர் பச்சான் வந்து முதல்ல வந்து என்னடா படம் பண்ணுறான், இப்படி பண்ணுறேன் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டே இருப்பார். அதாவது யூடியூப்ல இல்லை, இங்கே படம் பார்க்கும்போதே பார்த்துட்டு ப்ரிவியூ முதல்ல போடுவாங்க இல்லையா. பார்த்து வந்தோடனே என்ன அந்த படம் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி நிறையா வந்து கூறப்பட்டே இருப்பார்.
பல படங்களுக்கு. எல்லாரும் அவர் மேலே எல்லாரும் வந்து காண்டானாங்க. ஆனால் அழகின்னு ஒரு படம் பண்ணார். அது அப்போ கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ தகுதியான ஆளியா? நான் வந்து தங்கர் பச்சானையும் புளு சட்டம் மாறனையும் ஒரு இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி கேபிள் சங்கர்னு ஒரு ஆள், ஓகே, பயங்கரமாக கழுவி ஊத்துறது, தனக்கு தான் கையில் வந்து பேனா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு வந்து எழுதுறது. முன்னாடி பிளாக்ஸ் நிறைய எழுதியிருப்பாப்புல, இப்போவும் பண்ணுறாங்க வந்து. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தொட்டால் தொடர்னு ஒரு படம் எழுதினாப்புல, எழுதிட்டா இனிமேல் நீ பேனாவை தொட்டு எழுதவே கூடாது அப்படின்னு திட்டினாங்க. அப்போது தனக்கு வரலை ஒரு விஷயம், தனக்கு தான் வந்து இதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியாத ஒரு ஆள் வந்து அடுத்தவங்களை பற்றி நொட்ட சொல்கிறது எப்படி இருக்கு? அப்போ புளு சட்டம் மாறனுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நீ வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நீ ரிவ்யூ பண்ணு. இது இப்படிலாம் பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். உன்னாலே ப்ரூவ் பண்ண முடியல, நீ எப்படி வந்து அடுத்த படத்தை பற்றி பேசுவ? இல்லை சார், அவங்க ரிவ்யூ பண்ணுறதானே அவங்க வேலை. ஏங்க வேலைங்கன்னா என்னங்க இது? அடுத்தவனை கொன்று சாப்பிட்றத வேலைங்க இது? இது வந்து ஆக்சுவலி நீங்க ரிவ்யூ பண்றதுல பர்சனலா பேசுறது, ஒரு படத்தை காலி பண்ண நினைக்கிறது, சொல்றது அதான். நீ வந்து நான் வந்து இட்ஸ் பிரசாந்தை வந்து ரிவ்யூ பண்றதை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன் புளு சட்டம் மாறன பேசுறேன்? ஏகப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல், அஜித்தை பத்தி கண்ணப்பனான்னு பேசி அப்புறம் அஜித் ரசிகர்கள் நிறைய வந்து எதோ ரிட்டலேட் பண்ணாங்கன்னு கேள்வி, ஓகே, அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகி ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ அவர் வந்து பிரசாந்தையும் நீங்க புளு சட்டம் மாறன் எடுத்துக்கிட்டேன்னா, புளு சட்டம் மாறன் படம் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு, தோல்வி அடைஞ்சாரு. அவரால் புளு சட்டை மாறன் வந்து எல்லா படத்தையுமே அப்படி சொல்றாருன்னு கிடையாது. சில நல்ல படங்களை நல்ல ரிவ்யூ கொடுக்குறாரு. நல்ல ரிவ்யூ வந்து 100க்கு 2 படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தாருங்க. அப்படி பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. லப்பர் வந்து இவர் வந்து புளு சட்டம் மாறன் இந்த ரிவ்யூஸ் பண்ணாட்டாலும் படம் ஓடி இருக்குங்க. நல்ல படங்கள் மக்கள் போய் பார்த்தா தானா வந்து அவங்க வந்து இதில் வாட்ஸ்அப்பில் போடுறான், குரூப்பில் போடுறான், மெசேஜ் பண்ண தானா வந்து பரவுதுங்க. இந்த ரிவ்யூஸ் ஆள் வந்து ரொம்ப பெருசாக ஓஹோன்னு வர்றதில்ல. இவங்களோட ப்ரொடியூசரோட மினிமம் என்னன்னா, அட்லீஸ்ட் 4 பேருக்கு இப்போ போய் சேரட்டுமேன்னு கொடுக்கறதா அது. இந்த படத்தை பற்றின விஷயம் வந்து தெரியட்டுமேன்னு கொடுக்கறது. இவங்களால தான் கூப்பிட்டு வச்சு படம் போட்டு காட்டுறீங்க. அதுதான் இப்போ எதுக்கு ப்ரிவியூ ஷோ எதுக்கு போடுறது? அதுதான் போடுறது. இவங்க வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணாமல் படம் பார்க்க வராமல் நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் படத்தை போடுறோம், பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம், இல்லை இந்த மாதிரி நிறைய சேனல்கள் வந்து காசு போட்டு விளம்பரம் கொடுத்துக்கிறோம். தானாக மக்கள் பார்த்துட்டு அவங்க வந்து கொண்டாடிட்டு போகிறாங்க. இதே டிக்டிக்னு ஒரு படம் வந்துச்சு, ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றுனாங்க, படம் சூப்பர் ஹிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ராட்சசன் ஒரு படம் வந்துச்சு, புளு சட்டம் மாறன் கழுவி ஊற்றுனாப்புல, படம் சூப்பர் ஹிட்டு. அப்போ நீ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ற? அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலைன்னு தானே அர்த்தம். அது வந்து மக்களுக்கு பிடிச்சதா படம் ஓடும். அதாவது எக்ஸம்ஷன் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ், விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது. இப்போ ஒருத்தர் புளு சட்டம் மாறும், ஒருத்தர் வந்து இப்படி சொன்னதுனால வந்து மொத்தத்துக்கு வந்து சாஞ்சிடாது, இந்த மலை சாஞ்சிடாது. ஆனால் ஒரு உளி இல்லாமல் சுற்றியை வந்து 1000 உளியை வச்சு வெட்டும் போது மலை சாயத்தான் செய்யும். இப்போ இன்னைக்கு வந்து கையில் வந்து வெறும் மொபைல் இருந்தால் போதும், அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க. இல்லை, அதை தடுக்க முடியாதுன்னு உங்களால்? இல்லை, தடுக்க முடியாதுங்க. ஆனால் தடுக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த வழி என்னன்னு சொல்லுங்களேன். அந்த வழியாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு நான் வந்து என் படத்துக்கு பண்ணேன். என் படம் வந்து 2018 ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒரு யூடியூபர், பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து ரொம்ப தவறாக சொல்லியிருந்தார். அவர் வந்து என் படம் நல்ல படமான நல்ல படம் இல்லை, என்னால் உருப்படியாக ஃபர்ஸ்ட் படம் வந்து எடுக்க முடியல, எடுக்க தெரியல. நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை? கண்டிப்பாக. இதில் என்னங்க இருக்கு? நான் தான் சொல்றேன், நான் ஏன் இவங்க மேலே இவ்வளோ கோவப்படுறேன்னா, நான் என்னால் உருப்படியாக படம் எடுக்க முடியல, எனக்கு 1008 பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை சொல்ல வேண்டியதில்லை, ஆடியன்ஸுக்கு நல்ல படம் கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிற மட்டும்தான். என்னால் நல்ல படம் எடுக்க முடியல. அப்போ என்ன ஆச்சு அந்த டைம்? என்ன அந்த டைமில் வந்து ரொம்ப தவறாக பேசினார். ஓகே, தவறானா எந்த எல்லை வரைக்கும் பேசினார்? அது வந்து அந்த எல்லையை தாண்டி பேசினார் ஒருத்தர். அப்போ நான் வந்து யூடியூப்பில் இது இருக்கு இல்லையா, லீகல் டிபார்ட்மெண்ட், யூகே லீகல், இந்தியன் லீகல், ரெண்டுக்குமே நான் வந்து மெயில் போட்டேன். அவங்க வந்து என்ன கேட்டேன்னா, இது வந்து இதுக்கான ப்ரூஃப் என்ன, உங்கள் படங்களுக்கு ப்ரூஃப் என்ன? நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள ப்ரூஃப் காமிச்சேன். அப்போ அவங்க கேட்டது என்ன, இந்தியன் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே மும்பையில் இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற இன்சார்ஜில் பேசினேன். அப்போ என்ன சொன்னார்னா, உங்கள் சங்கத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி லெட்டர் கொடுங்க ஐயா, உங்கள் சங்கத்தோட மெம்பர் இந்த படம் இப்படி சொல்லி கொடுங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போது ஒருத்தர்னால கெட்டு போச்சு. அந்த ஒருத்தர் பேரையும் சொல்ல விரும்பலை. இப்போ முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய இதில் இருக்கிறார். அவர் வந்து ஐயோ நம்ம இது கெட்டு போமேங்கிறக்காக வந்து அவர் என்னமோ நினச்சிட்டு பண்ணிட்டாரு. இல்லைன்னா கண்ட்ரோலாக இருக்கும். விமர்சனத்தை எப்போவுமே நம்ம வந்து வேணான்னு சொல்கிறது இல்லைங்க. அந்த எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன எல்லை அப்படின்னா, நீ வந்து படத்தோட கதையை வந்து ரொம்ப ரிவீல் பண்ணாத. ஓகே, இந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா எடுக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லு. இது வந்து யாருமே ஒன்றும் சொல்கிறது இல்லை. பாடி ஷேமிங் பண்ணுறது. அப்புறம் விஜய் ஆண்டனி
அவரை பற்றி சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முகத்தை வச்சிருக்கிறாரு, இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி நடிக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது விஜய் ஆண்டனி நடித்த படம் வந்து எத்தனை படம் ஓடி இருக்கு, நல்லா ஓடி இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ இல்லையா? அப்போது நீ வந்து பாடி ஷேமிங் பண்ணுற. அவர் நடித்த படம் நல்லா இருக்கா, கதை சூஸ் பண்ணது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, திரைக்கதை நல்லா இல்லையா, எது மாதிரி இருக்கா? இப்போ திரைக்கதை வந்து நல்லா இல்லைன்னு சொன்ன படங்கள் சிலது ஓடி இருக்கு அப்படின்னா எனக்கு என்னோட பார்வையில் இப்படி இருக்குன்னு சொல்லு. இது ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை நீ காசு பார்க்கணுங்கிறதுக்காக வந்து தவறாக பேசி அதிகமான வியூ வர வச்சு அப்புறம் இவங்களை மிரட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல காசு பார்க்கணுங்கிறதுக்காக அடுத்தவனை கொல்லாத. இப்போ தயாரிப்பாளரோட படைப்பை வந்து உரிமையை, படைப்பு இல்லை, டைரக்டரோட படைப்பு தயாரிப்பாளர் உரிமை. அதனால் முதலே சொன்னது அதுதான். இது வந்து பொது சொத்து அல்ல, ஒரு தயாரிப்பாளரோட சொத்து. இப்போ என்னோட சொத்தை வந்து என் மூச்சுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தப்பாக பேசினா நான் நடவடிக்கை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. ஓகே, அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். சொத்துன்னு சொல்லும் போது தான் இங்கே எல்லாருக்கும் கேள்வி வருது. ஆமாங்க, இது சொத்து தான். படைப்புன்னு சொல்லலாமே, அதை ஏன் சொத்து? படைப்புங்கிறது டைரக்டருக்கு அது படைப்பு, தயாரிப்பாளருக்கு அது சொத்து, விநியோகஸ்தருக்கு அது சொத்து, தியேட்டருக்காரங்களுக்கு அது வந்து பங்குதாரர், ரசிகர்களுக்கு வந்து ஒரு பார்வை. ரிவ்யூவருக்கு வந்து அவங்களோட கருத்தை வெளியே சொல்றதுக்கு ஒரு களம். ஆனா அது மூலமா சம்பாத்தியம் வருதுங்கிறதுக்காக எல்லை மீறி போறது இருக்குல்ல, அந்த எல்லை மீறக்கூடாதுங்கிறது தான் முதல்ல இது சொல்றது. ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவரும் கொடுப்பீங்க நீங்க? ஏங்க அது விளம்பரங்க. அது நான் சொன்ன முதலே சொல்றது அதுதான். தயாரிப்பாளர் கவர் கொடுக்கறதோ, சாப்பாடு போடுறதோ, அவங்களை கூப்பிட்டு படம் போட்டு காமிக்கிறதோ, பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதோ, போஸ்ட் ஓட்டுறது. ஏங்க போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறான்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்க யூடியூப் சேனல்ல வந்து முன்னாடி வந்து விளம்பரம் கொடுக்குறான்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த மாதிரி பேசுறவங்க வந்து என் சேனல்ல வந்து எந்த படமும் விளம்பரம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, ஒரு போஸ்டர்ல வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்றதுக்கும் ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒருத்தர் வந்து இந்த படம் வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இல்ல. ஏன்னா பேப்பர் வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குற பேப்பர்ல வெற்றி நடை போடுறதுன்னு சொல்றதுக்கும் 1 லட்சம் பேர் பார்க்குற இடத்துல இந்த படம் நல்லா வெற்றி நடை போடுன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்ல. இல்ல சார், விமர்சனம் சார். அது வந்து விமர்சனம். அதுதான் சொல்ல, அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்காம ரிவ்யூவர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு நேரத்தில் விமர்சகராக இருக்கிறார் காசு வராத நேரத்தில், ஒரு நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு, காசு வாங்கின நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. அப்புறம் சில நேரத்தில் வந்து கூப்பிட்டு வச்சு கிரிட்டிக்னு சொல்லி ஒரு பண்ணுறாரு. ஒரே ஒருத்தர் வந்து அவர் இப்போ ரிவ்யூவரா, இவர் வந்து இன்ஃப்ளூயன்சரா, இவர் கிரிட்டிக்கா, இவர் யார் அப்படிங்கிறது தெரியலையே. ஃபைனலி ஒத்துக்கிட்டார் கசாலி சார். இல்லை, எப்பவுமே நான் விமர்சனத்தை வேணாம்னு சொல்றது இல்லை. ஆனா எல்லை மீறி போய் ஒரு வியாபாரம் இது இருக்கு. நீங்க சொல்ற அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. இது இருக்கு, ஆனா கட்டுப்படுத்தப்படும். கண்டிப்பா விமர்சனத்தை வேணாம்னு சொல்றதே இல்லை. ஆனா அளவு மீறி போறது இருக்கு இல்லையா? எல்லை மீறி போகாதீங்க. எல்லை மீறி போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லை மீறி போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்லாமல இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குதான் செய்யும் சார். நீங்க பப்ளிக் பைட் எடுத்துக்கிட்டா கூட அன்னைக்கு இப்போ தக்லைஃப் ரிவ்யூ முடிச்சுட்டு ஒரு பப்ளிக் பைட்ல ஒருத்தர் கேட்குறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, மணிரத்னம இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்டா போய் சேர சொல்லுங்க, லோகேஷ் கனகராஜ் இப்போ இருக்க நெல்சன் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர சொல்லுங்க வார்த்தையை சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து அவருடைய கருத்து. அவர் வந்து 180 ரூபா கொடுத்து படம் பார்த்துருக்கேன், எனக்கு கோமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. இதை எப்படி நீங்க தடுப்பீங்க? இவ்வளோ பெரிய பப்ளிக் வந்து எடுத்து சொல்ல வரல. அது வந்து எனக்கு வந்து அதை பத்தின ஒரு பெரிய பார்வை இல்லைங்க. இல்லை, என்ன கேட்டால் அது வந்து ஒரு மனிதத்திரம் சொல்லி இவ்வளோ படைப்புகளை கொடுத்த ஒருத்தரை வந்து திடீர்னு விட்டு போய் அசிஸ்டண்டா சேருன்னு சொல்லி தரைக்குறவா பேசுகிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால ஏன் பார்வையில் அது தப்பு இல்லை. அது சோசியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிற அதே விளம்பரம் அதே விஷயம் தான் பரவுது. அதான் சொல்கிறேன். இதை வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏன் பார்வையில் அதை வந்து ஒருத்தர் பேசுகிறாருல்ல அதை எடுத்து அதை அப்படியே போடுறது இருக்குல்ல, என் பார்வையில் அது தப்பு. போடுறவங்க தான் தப்புன்றீங்க? ஆமாம், என் பார்வையில் தப்பு. நான் வந்து முழுசாக அது போடவே கூட சொல்ல வரல. என் பார்வையில் மணிரத்னம் வந்து எக்கச்சக்கமாக சாதிச்சவர். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஐக்கானா, ஒரு லெஜெண்டாக இருக்கிறவர். அவரை திடீர்னு கூப்பிட்டு வந்து நீ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படம் தான், அவர் 2வது படம் வரட்டும் 3வது படம் வரட்டும் எப்படி வரட்டும் அப்புறம் பார்த்துக்குருவோம். எல்லாருக்குமே அடிசர்க்கத்தான் செய்யும், எல்லாருக்கும் வயசாகும், எல்லாருக்கும் திங்கிங் வந்து தடுமாறும். அதனால் மனிதரை வந்து தடுமாறிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து இந்த படம் நல்லா இல்லையா? நல்லா இல்லை, நானே சொல்கிறேன்ல, படம் வந்து பிடிக்கல, நல்லா இல்லை, அதுக்காக வந்து மொத்த மனிதத்தை வந்து சாஞ்சிட்டாரா? அப்படி இல்லை. இதுக்கு பண்ணி எத்தனை படம் கொடுத்துருக்கிறாரு. அப்போது நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான். விமர்சனம் தவறு இல்லை, வரம்பு மீறல் தவறு. இப்போ வந்து சங்கர் அவர் வந்து சங்கருக்கு எல்லாம் போச்சுன்றாங்க. ஏன் இதே வெற்றி படம் கொடுத்தாருல்ல, அப்போ கொண்டாடினோம்ல, அவ்வளோதான். அதை வந்து சங்கரே புரிஞ்சிருப்பார். நமக்கு வந்து நம்மளோட இது வந்து இப்போ இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து வேறு யோசிக்க. ஏன்னா இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தானே. இன்றைக்கி பிடிக்கிறது வந்து நாளைக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இன்றைக்கி பிடிக்காமல் இருக்க நாளைக்கு பிடிக்கலாம். அன்பே சிவமெல்லாம் வந்து வந்த புதுசுல படம் ஓடவே இல்லை, அதுக்கப்புறம் கொண்டாடுறாங்க. ஹேராம் படம் வந்து வந்த புதுசில் ஓடலை, இப்போ அதுக்கப்புறம் கொண்டாடுறாங்க. அதனால் பாதிக்கப்படுறது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? ப்ரொடியூசர் ஆரம்பத்தில் முழுசாக பாதிக்கப்படுறது ப்ரொடியூசர்ஸ். இந்த ப்ரொடியூசரோட ப்ராடக்ட் இது ப்ராடக்ட் தான்.
நான் வந்து கலை இலக்கியம். நீங்க சொல்ற அந்த விளம்பரத்திலேயே எனக்கு என்ன கருத்துனா, ஒரு படத்தை போய் பார்க்க வைக்கிறதும் அவங்க தான். நீங்க பப்ளிக் பைட்னால எத்தனை படம் ஓடி இருக்குன்னு பாருங்களேன். இப்ப யமகாதை இல்ல சார், யமகாதைன்னு ஒரு படம் வந்தது தெரியாது, ஆனா படம் நல்லா இருக்குங்கிறதே நீ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்கங்க சொல்றாங்க. கம்மி. அது வந்து அப்படி பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாரும் தூக்கி கொண்டாடினாங்க, படம் ஓடலை. ஏன்னா ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, பிடிக்கல. ஆனால் மலையாள ஸ்டைலில் இருந்துச்சு, பிடிக்கல. இது எப்படின்னா, நம் தயாரிப்பாளர் தான் காசு செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி தான் ப்ராடக்டை, நான் வந்து கலைன்னு சொல்ல மாட்டேன், கலை இது வந்து கலை பேஸ்டு ப்ராடக்ட். ஓகே, மொபைலில் இருந்தால் டெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்ட், எல்லாமே ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நான் இவ்வளோ காசு போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், இதுக்கு வந்து டைரக்டர் யூஸ் பண்ணுறேன், இவங்கள நடிகரை யூஸ் பண்ணுறேன், இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிட்டு நான் வியாபாரம் பார்க்குறேன். இந்த வியாபாரத்தை நீ குறுக்கு சால் ஓட்டாத. ஓகே, நீ விமர்சனன்ற பேரில் வந்து அளவுக்கு மீறி பண்ணி குறுக்கு சால் ஓட்டாத. இதே விமர்சனத்தை நீ வந்து 4 நாள் கழிச்சு பண்ண, ஒருவேளை பண்ணா பப்ளிக்கு பார்த்துட்டு அவன் காரியத்தை போட்டோம். ஏன்னா காசு கொடுத்துருக்கான், நல்லான்னு சொல்லுவான். பிரச்சனை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ அளவுக்கு சொல்லி அதை அழிக்காதன்றீங்க. கதையை போகிறேன் இங்கே சொல்லி அதை சொல்லி ஆளாளுக்கு பேசி இதை பேசி ஃபஸ்ட்டு ஷோலேயே முடிச்சு. ஏன்னா இப்போ வந்து ரீச் வந்து இம்மிடியேட். முன்னாடி வந்து பைரசி பற்றி பேசும்போது முன்னாடி சொல்லுவோம், முன்னாடி பைரசி வந்து சேருக்கு 4 மாதம் ஆகும் அந்த விஹெச்எஸ் கேசட்டுக்கு. இப்போ அப்படி இல்லை, பைரசி வந்து அடுத்து 3 மணி நேரத்தில் வந்துடுது. அப்போது இப்போ உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போய் டெக்னாலஜி ரொம்ப இது வந்த உடனே இதை ரொம்ப அழிக்குது இல்லையா? இதை வந்து பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சினிமா வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்காக நீ வந்து நல்லா எல்லாத்தையும் ஓகோன்னு சொல்லுங்கன்னு யாரும் சொல்ல வரவே இல்லை. ஓகே, அதனால் விமர்சனம் அளவோட கரெக்டாக இருக்கட்டும். உங்களுடைய எல்லை மீறி உங்களுடைய வருமானத்துக்காக உங்கள் வியூஸுக்காக தவறாக பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினா இது வந்து கூர்மையான கத்தி, நாளைக்கு உங்களையே திருப்பி தாக்கும். திரும்ப மிரட்டுறீங்க பார்த்தீங்களா? நான் வந்து உள்ளது சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க இது கூர்மையான கத்தி அவங்கள அழிக்கும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் நம்ம தவறாக பண்ணால் கூர்மையான கத்தி திருப்பி தாக்கும். நான் வந்து இந்த கூர்மையான கத்திங்கிறத நாங்கள் கையில் கத்தி வச்சுக்கோன்னு சொல்லலை. இதுவே ஒரு கூர்மையான கத்தி, கர்மா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கர்மா கிட்டத்தட்ட அதுதான், அது திருப்பி தாக்கத்தான் செய்யும். அதனால் எப்போவுமே வந்து நமக்கு வரம்பு மீறக்கூடாது, அடுத்தவங்களுடைய கழுத்தை அறுத்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது வந்து அந்த அதை நம்ம பொதுவாக சொல்ல வர்றது தான். இதில் வந்து என்னமோ புலுசட்ட மாறன், இன்னொருத்தர் பரத்வாஜரங்கன், இன்னும் ரொம்ப புனிதமானவங்க. அதில் அந்த இதில் நீங்கள் எடுத்த பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். அதில் பார்த்து அந்த 2 பேர் தான் ரொம்ப சூப்பராக, அப்படி காசை வாங்க மாட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா. அது கேள்வி பரத்வாஜரங்கன் வந்து காசு கேட்டது என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. புலுசட்ட மாறன் வந்து நானே உதாரணம். அதுக்காக வந்து புலுசட்ட அவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம், உங்ககிட்ட இது புது தகவலாக இருக்குல்ல. ஏமாங்க, இது நான் வந்து நானாலும் கலந்துக்கிட்டேன், என்னோட கருத்தை சொன்னேன், நான் பேசினேன். இவ்வளோ பேசுனீங்க, ஏன் அதில் இவ்வளோலாம் அங்கே பேசவே இல்லை? அது வந்து 25 பேர், இந்த பக்கம் 25 பேர், அந்த பக்கம் 25 பேர், 3 மணி நேரம் எடுக்கிறாங்க. ஓகே, 3/4 மணி நேரம் 43 நிமிஷம் தான் வந்து அதுக்கு வாய்ப்பு. அப்போ முக்கியமான வந்து சாரத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தேவையில்லாத கட் பண்ணி போடுவாங்க. அது வந்து தவறே இல்லை. நமக்கான வாய்ப்பு 2 இடத்துல பேச. உங்களை வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ண மாதிரி கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஏதோ சாரி நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லை. அவர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். அதாவது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்தையும் விமர்சனம் உங்களுக்கு உரிமை இருந்துச்சுன்னா உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்க உரிமை இல்லையா அப்படின்னா அது சரியான கேள்வி தான். அடுத்து பேசுனதெல்லாம் வரல இல்லை, அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ எனக்கு வந்து அதில் வருத்தமே இல்லை, எனக்கு வந்து சந்தோஷம் தான், தப்பில்லை. நான் வந்து நான் தப்பு பண்ணால் சாரி கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நான் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா இவங்க வந்து சிலர் மிரட்டுறது வந்து எனக்கே தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அப்போ இந்த மிரட்டுறாங்கன்னா ஏன் எல்லாம் கடந்து போகிற கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நீ வந்து நஷ்டப்படுத்துகிற, உனக்கு வரக்கூடிய சில ஆயிரங்களுக்காக இல்லை லட்சங்களுக்காக நஷ்டப்படுத்துகிற, என்ன நஷ்டப்படுத்தி நீ வாழாத அப்படிங்கிறதான். அதனால் இது வந்து நீயா நானா வந்து எனக்கு கரெக்டாக தான் பண்ணதாக தோணுச்சு எனக்கு. ஓகே, எனக்கு அதில் வந்து விமர்சனமே இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும் சார், பொறுத்து வந்து பார்ப்போம். ஒரு நேரத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.